60 வயதிற்கு மேல இந்த உபநிடத வேதங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கருவியாக நான் இருக்கிறேன், உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. நந்தகுகன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவரே கூப்பிட்டு பேசினாருங்க. அப்போ இருந்து என்னை எல்லாரும் மரியாதையாக சார் சார் சார்ன்னு கூப்பிடுவாங்க. இவர் அண்ணான்னு கூப்பிட்டாரு. நான் அப்போ இருந்து அப்படியே அப்படியே கூப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் அப்படியே அனுமதிச்சிட்டேன். அப்போ இருந்து நேற்று இரவு கூட கூப்பிட்டு பேசினேன். அவருக்கு தெரியாது இன்னைக்கு உங்களுக்கு இது ஷீல்டு தருவேன்னு, ஒரு மரியாதை செய்வோன்னு தெரியாது. கூப்பிட்டு நான் வரல, எல்லாரும் இப்படித்தான், நம்ம எல்லாரும் கடைசி நேரத்தில் நான் வரலைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். இப்போ நான் வந்தவங்க உங்களுக்கு தெரியும், இப்போ வந்தது எந்த அளவுக்கு லாபங்கிறது உங்களுக்கு தெரியும். இது இத்தனையும் நான் ஒரு நாள் உங்களுக்கு ஃபோன்லேயே கிளாஸ் எடுக்க முடியாதுல்ல. இப்போ இத்தனையும் இப்படி நான் சொல்லுவேன் அப்படிங்கிறத ஃபோனில் எப்படி கிளாஸ் எடுக்கிறது? நவீன்குமார் தானே, நவீன்குமார் என்கிட்ட பேசினல நான், நீங்கள் வாங்கன்னு சொன்னல. நீங்கள் இப்போ வந்த பிறகு ஏதாவது இருக்குதா, நல்லா இருக்குதா? ரொம்ப எனக்கு சந்தோஷப்பட்டுக்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு சொன்னதை நான் காப்பாற்றணும்ல. ஏன்னா அவர் புதுசு, நிறைய இப்போ புதுசாலாம் வந்திருக்கீங்க. ஒரே நிமிஷம் வந்துடுவாங்க. நீங்கள் சூடாக மட்டும் வச்சுக்கோங்க, ஆறிடக்கூடாது. நான் டீ காஃபி குடிக்கிறது இல்லை, ஆனால் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என்னைக்கு இந்த சித்தர் இந்த திருமந்திரம் எல்லாம் படித்தனோ அதுலேருந்து உடலை சரியாக உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, அது மாதிரி நிறைய இருக்குது. அது ஆன்மீக பயிற்சி நான் எடுப்பேன். நான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறதில்ல. இந்த ஆன்மீகத்தை பேசி அது வியாபாரமாக்கவும் அல்லது விளம்பரம் சம்பாதித்து கொள்வதற்காகவும் இப்படி தான் இருக்கிறாங்க. என்னுடையது எப்படின்னா, நான் பேச மாட்டேன், வர்றவங்களும் பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, உட்காரணும். 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே நெளிய ஆரம்பிச்சிடும் உடம்பு. 10 நிமிஷத்துலேயே நெளிஞ்சிருவாங்க. சில பேர் அப்படியே விழுவாங்க, சில பேர் சேரில் உட்காருவாங்க, அப்படி வெளியில் போவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் அப்படியே உட்காந்துருப்பாங்க, மற்ற 50-60 பேர் போயிடுவாங்க. அந்த 10 பேரில் நான் தேர்ந்தெடுத்து தான் ஒருத்தரை கூப்பிட்டு தான் அவங்களுக்கு சொல்லுவோம். அப்படித்தான் இது செய்ய முடியும். உயிரை தர்றதுக்கு ரெடியாக இருக்கணும், அப்போ தான் இதுக்குள்ளே வரணும். சும்மா போய் ஏமாற்றிக்க கூடாது நம்மளையே எங்கேயுமே. இப்போ அவர் கேட்டது நான் ரசிக்கிறேன். ஏன்னா உங்கள் சார்பால் அவர் கேட்குறாரு, அண்ணா ஒரு தடவை சொல்லுங்க, ஏன்னா தெரியல புரியல, அதுதான் உண்மை. புரிஞ்ச மாதிரி இருக்கிறத விட தெரியலன்னு சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும், மனப்பக்குவம் வேணும். என்கிட்ட என்ன ஒரு சின்ன குறைன்னா, திரும்பவும் சொல்ல மாட்டேன். அப்படி இல்லை, அதாவது ஒரு தடவை, அதாவது அப்படி இல்லைங்க. நேரம் அப்படிங்கிறது அந்த மெய்ப்பொருளுக்கு கிடையாது. இப்போ நான் திரும்பவும் சொன்னேன்னா அது நான் கடந்த காலத்துக்கு போகணும். நான் ஒவ்வொரு கணமும் வாழ்றேன். எனக்கு பழையதும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அழிச்சிட்டு அது இல்லைன்னு உணர்ந்துட்டேன். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நேரம், அதுக்கு தான் நான் வாட்ச் கட்டி 10 வருஷம் ஆயுது எடுத்து போட்டாச்சு. நேரம் இல்லை. யூனிவர்சிட்டி காலேஜுக்கு பெரிய பெரிய பெரியவங்களாம் சயின்டிஸ்ட் இல்லையா, அங்கேயுமே 10 மணிக்கு வாங்கினா நான் 12 மணிக்கு தான் போவேன். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கட்டும், நான் என்னுடைய நேரத்துக்கு தான் நான் போவேன், என் நேரத்துக்கு தான் வருவேன், என்ன எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா நேரம்ங்கிறது இல்லை, உண்மையிலே கிடையாது. நேரம்ங்கிறது மனிதன் உருவாக்குனது ஒரு குறியீடு. நீங்கள் திரும்பவும் கண்ணை மூடி தியானிங்க, வீட்டில் உட்காந்து தியானிங்க, ஒவ்வொரு கணமாக தான் வாழ்க்கை போகும். இப்போ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வாழ்க்கை இல்லை, நீங்கள் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் இருக்காது. கனவு தான் கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் இருக்கும், கனவு கற்பனை. இப்போ நான் இன்னொன்று சொல்லுவேன், இவன் புரியலன்னு சொன்னதுனால சொல்கிறேன், இன்னொரு புரியாத மாதிரி ஒன்று சொல்லிடுறேன், எல்லாம் புரிய வச்சிடுறேன், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறது, நான் பேசுறது எல்லாமே கனவு, நினைவு இல்லை. யாரும் தயவுசெய்து இது மிகப்பெரிய ஒரு பயிற்சி, இன்னைக்கு தெரிஞ்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வெறும் கனவு. இரவில் உறக்கத்தில் வருவது கனவு, பகலில் இந்த விழிப்பு நிலையில் வருவதும் கனவு. நீங்கள் ஒரு வித்தியாசம் இதுக்கு கிடையாது. நீங்கள் இரவில் உறங்கும் போது கனவு வரும்போது பகல் ஞாபகம் இருக்குதா? இருக்காது. யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நான் இன்னாருன்னு ஞாபகம் இருக்குதா? பகல் அன்னைக்கு முதல் நாள் எப்படி இருந்தோன்னு ஞாபகம் இருக்குதா? கனவுல இருக்காது.
அந்த கனவுல ஒரு கதாபாத்திரமா மாறிடுவீங்க. அந்த கனவுல ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்தோட நீங்க போயிருவீங்க. இந்த பகல் இருக்காது. இந்த வாழ்க்கை, இந்த உறவுமுறை, இந்த குடும்ப நாணு, இந்த அடையாளங்கள் அங்க இருக்காது. நன்றிங்க. சரிங்க சரிங்க சரிங்க. உட்காருங்க உட்காருங்க. ஐயோ, இது எனக்கு பாராட்டு, நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். நேரம் போயிடும். ஆமா. அதே போல இப்ப நீங்க இங்க இருக்கீங்க இல்லையா, இது நீங்க இரவுல உறக்கத்துல கனவு காணும்போது வராது. அப்ப இதுல எது நிஜம்? இல்ல, அது நீங்க தான் யோசிச்சு, நான் உங்களை சிந்திக்க தூண்டுறேன், அவ்வளவுதான். தியானத்துக்குள்ள வர வைக்கிறேன். சிந்திக்க கூடாது, சிந்திக்கிறத நான் நிறுத்திடுவேன். தியானம்ங்கிறது சிந்தனை இல்லை, ஒருமுகப்படுத்துதல் இல்லை. என்கிட்ட கேட்கப்பா, ஒருத்தர் கேட்டார், பவானி சார் வேலுச்சாமி, அவங்க ஒய்ஃப் பேர் மரகதம். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் நான் ஆரம்பத்தில் இருக்கிறேன். இது தனக்கு என்னை பார்த்தோன்னே, சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், எப்படி தியானம் பண்ணுறது? இந்த நெற்றிக்கண் புருவ மத்தின்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று தான் நான் சொல்லுவேனே தவிர பொதுவாக எடுத்து சொல்லக்கூடாது. அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா எதையுமே நீங்கள் புருவ மத்தி அல்லது ஒரு ஒளி எதையாவது நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தினீங்கன்னா அது பேர் கான்சென்ட்ரேஷன் ஆகிடும். கான்சென்ட்ரேஷன்னா அது பேர் என்ன? ஒருமுகப்படுத்துதல். தமிழில் பெயர் ஒருமுகப்படுத்துதல். மனதை நீங்கள் ஒருமுகப்படுத்தினீங்கன்னா இன்னும் மனம் வீரியம் அடையும். ஒருமுகப்படுத்தக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, வெறுமனே சாட்சியாக பார்க்கணும். உங்கள் எண்ணங்களை, உடலை, எல்லாத்தையும் சாட்சியாக பார்க்கணும். இதில் சில பேருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க தயவுசெய்து. விருப்பம் இல்லாதவங்க மன்னிச்சுக்கணும். சாட்சியாக பாருங்க. சாட்சினா என்ன? ஒரு படம் திரையில் ஓடுது, நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, படத்தை பார்க்குறீங்க, உங்களுக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதுபோல் உங்கள் உடம்பை பாருங்க. ஏன்னா உடம்போடையும் நீங்கள் ஒட்டி ஒன்றாயிட்டீங்க. இப்போ நானும் ஒன்றி தான் இருந்தேன், இப்போ இல்லை. இந்த உடம்போட ஒன்றி, இந்த உடம்பு தான் நான் என்ன திரும்பி பார்க்குறேன்ல, அப்போ இந்த உடம்பு தானே திரும்பி பார்க்குது. இந்த உடலோட நீங்கள் ஒன்றி ஐக்கியமாகி விட்டீர்கள். அந்த மனம் நீதான்ப்பா இந்த உடம்புன்னு சொல்லிருச்சு, நம்ம ஒன்றாகிட்டோம். அதிலிருந்து நீங்கள் பிரிச்சிங்கன்னா அதுக்கு பேர் சாட்சி, அதற்கு பேர் தியானம். உடம்பையும் மனதையும் பிரிச்சிடணும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்பும் இல்லை மனசும் இல்லை, அதுதான் உண்மை, அதுதான் மெய்ப்பொருள். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, இதுதான். நம்மளை யாரும் ஒத்துக்க சொல்லலை. பரம்பொருள் மெய்ப்பொருள் நீங்கள் ஒத்துக்கோ அப்படிலாம் சொல்லலை. உண்மை இதுதான். சரி, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மறுபிறவி வேணான்னு நினைக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கோங்க. மறுபிறவி அதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னா நம்பிதான் ஆகணும். ஏன்னா நான் சயின்டிஸ்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்தில் பதிவாகிறது, ஒவ்வொரு பேச்சும் பதிவாகும். எண்ணம்னா எண்ணத்துக்குள்ள உள்ள உங்களுடைய உள்நோக்கம் பதிவாகும்.